Students, போன கிளாஸில் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பை ஹைட்ரஜனோடு நம்ம முடித்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பை யூஸிங் அ மெட்டல். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். இந்த அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் குரோமிக் ஆக்சைடை குரோமியமாக ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யாரை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம். அலுமினியம்ன்ற மெட்டலை பயன்படுத்தி குரோமிக் ஆக்சைடை குரோமியமாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஃபயர் கிளே குரூசிபிள், ஒரு சின்னதாக கப்பு மாதிரி கிளேலான ஒரு கப், அதில் குரோமிக் ஆக்சைடையும் அலுமினியம் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது குவியலாக எடுத்துக்கிறோம். அந்த குவியலுக்கு மேலே ஒரு இக்னிஷன் மிக்சர், என்ன மிக்சர், பேரியம் பெராக்சைடு அண்டு மெக்னீஷியம் பவுடரை மேலே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை இக்னைட் பண்ணுறோம். இக்னைட்னா பற்ற வைக்கிறது. ஸோ அதை இக்னைட் பண்ணிட்டோம் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் வந்து வெளியேறும். 2400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வருது. ஸோ அந்த ஹை டெம்பரேச்சரில் குரோமிக் ஆக்சைடு நம்மளுக்கு என்னவா ரெடியூஸ் ஆகிடுது, குரோமியமாக ரெடியூஸ் ஆகிடுது. ஓகே, அடுத்த டாபிக் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல் இங்கே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம குரோமிக் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அலுமினியத்தை பயன்படுத்தணும் இல்லையா? ஏன் அலுமினியத்தை தவிர வேறு ஏதாவது சோடியமோ ஒரு பொட்டாசியமோ யூஸ் பண்ணல, அலுமினியத்தையே ஏன் பயன்படுத்துகிறோம்? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நமக்கு இங்கே தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இங்கே இந்த 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 இடத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். இங்கே ஒரு மெட்டாலிக் ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க, MXOY. அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2/Y நல்லா இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதை வரைக்கும் பார்த்துக்கோங்க. MXOY அப்படின்ற ஒரு மெட்டாலிக் ஆக்சைடு, அது ரெடியூஸ் ஆகி மெட்டலாகவும் ஆக்சிஜனாகவும் நமக்கு வருது. ஸோ அதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து இதுக்கான த அபவ் ரிடக்ஷன் மே பி கேரிட் அவுட் வித் கார்பன். இதை நம்ம கார்பனை கொண்டு ரெடியூஸ் பண்ணலாம். அப்படின்னா கார்பனை கொண்டு ரெடியூஸ் ஆகும்போது கார்பன் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு, அந்த மெட்டலோடு கலந்துருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறலாம், கார்பன் மோனோ ஆக்சைடாகவும் மாறலாம். ஸோ அதுக்கான 2 ஈக்குவேஷன், 2 வாய்ப்பு இருக்குது. அந்த 2 வாய்ப்பையும் நான் எழுதுகிறேன். கார்பன் ஓவோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு, அது ஈக்குவேஷன் 2. கார்பன் அதே ஓவோட சேர்ந்து கார்பன் மோனோ ஆக்சைடு, அது ஈக்குவேஷன் 3. ஸோ கார்பனை நான் பயன்படுத்தினா, சப்போஸ் இஃப் கார்பன் மோனோ ஆக்சைடை நான் பயன்படுத்துகிறேன், அதாவது இந்த மெட்டாலிக் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஐ எம் யூஸிங் கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படின்னா அது எனக்கு என்னவா கண்டிப்பாக மாறும், கார்பன் டை ஆக்சைடு தான் மாறும். அதை நான் ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? அதாவது மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. சப்போஸ் அதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் நான் கார்பன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 வாய்ப்பு, அந்த கார்பன் கார்பன் டை ஆக்சைடாக மாறலாம், அந்த கார்பன் கார்பன் மோனோ ஆக்சைடாக மாறலாம். ஸோ கார்பனை தவிர நான் கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தினா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், அது கார்பன் டை ஆக்சைடு தான் மாறும். ஓகே, a suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. Know that for the spontaneous reaction the change in free energy should be negative. அதாவது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணுமா, நெகட்டிவாக தான் இருக்கணும். அதாவது அந்த மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் ஆகிற அந்த ரியாக்ஷன் கூட இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டு ஆகிற இந்த ஈக்குவேஷன் 2வையோ ஈக்குவேஷன் 3ஐயோ இல்லை 4ஐயோ ஏதோ ஒன்று நம்ம கம்பைன் பண்ணுறோம், அதாவது கப்புள் பண்ணுறோம். ஸோ இதில் ஈக்குவேஷன் 1ஓட நம்ம 2ஐயும் கப்புள் பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். அல்லது ஈக்குவேஷன் 1ஓட ஈக்குவேஷன் 3ஐயும் நம்ம கம்பைன் பண்ணலாம். அல்லது ஈக்குவேஷன் 1ஓட நம்ம ஈக்குவேஷன் 4ஐயும் கம்பைன் பண்ணலாம். ஸோ எந்த கம்பைனேஷன் ரியாக்ஷனில் அந்த 2 கப்புள் பண்ண 2 ரியாக்ஷனோட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து அதிகமான நெகட்டிவ் வருதோ அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் த ரெடியூசிங் ஏஜெண்ட் இஸ் செலக்டட் இன் சச் a way that it provides a large negative free energy change value for the coupled reaction அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து எலின்கம் டயக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது உங்களுக்கு ரிவைஸ் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். del G is equal to del H minus T into del S. del G அப்படின்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், del H அப்படின்றது என்தால்பி சேஞ்ச், Tன்றது டெம்பரேச்சர், del S அப்படின்றது என்ட்ரோபி சேஞ்ச். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட del S சேஞ்ச் வந்து எனக்கு பாசிட்டிவில் இருக்கணும், மோர் பாசிட்டிவில் இருக்கணும். அதே del G வந்து எனக்கு மோர் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவில் அதிகமாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு del S இஸ் பாசிட்டிவ், del G வேல்யூ வந்து நெகட்டிவ். del G வேல்யூ எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷன் நல்லா நடக்கும். ஓகே, நம்ம இப்போ எலிங்கம் டயக்ராமுக்கு போகலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் எலின்கம் டயக்ராம். திஸ் இஸ் அ கிராஃப் தான், இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். எதை நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் வித் த டெம்பரேச்சர். ஓகே, இதில் எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ், ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இந்த கிராஃபை நம்ம பார்க்கும்போது எல்லா மெட்டல் ஆக்சைடு உருவாகிறது எல்லாமே வந்து உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கிது. ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்போது அதுக்கு ஸ்லோப் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஏன் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு உருவாகிறது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு உருவாகிறதுல ஸ்லோப் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஏன் பாசிட்டிவாக இருக்குதுன்னா மெட்டல் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது, அதாவது ஆக்சிஜனோட அளவு நம்மளுக்கு குறையுது. ஆக்சிஜன் மாலிக்யூலோட அளவு குறையிறதுனால அதனோட ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஹென்ஸ் del S பிகம்ஸ் நெகட்டிவ். பாசிட்டிவ்லேருந்து del S ஓட அளவு, அதாவது ரேண்டம்னஸ் குறைய குறைய நெகட்டிவில் வருது. அண்ட் இட் மேக்ஸ் த டேர்ம் பாசிட்டிவ். ஸோ அதாவது எந்த டேர்ம் அது பாசிட்டிவ் ஆக்குதுன்னா TdS, இந்த டேர்ம் அது பாசிட்டிவ் ஆக்குது. லிசன், இங்கே வந்து ரேண்டம்னஸ் ஆக்சிஜன் மாலிக்யூலோட அளவு குறையிறதுனால del S எனக்கு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ், இது மொத்தமாக சேர்ந்து என்னவா ஆகிடுது, பாசிட்டிவாக ஆகிடுது. ஸோ அதுதான் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான காரணம். ஓகே, அடுத்து இந்த கிராஃபில் கார்பன் மோனோ ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கான கிராஃப் பாருங்கள். இதுதான் கார்பன் மோனோ ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. அப்போ ஸ்லோப்பும் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், நெகட்டிவ் ஸ்லோப்பாக வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மோல் கார்பன் 1 மோல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி எத்தனை மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது, 2 மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அதாவது அப்போ ஆக்சிஜனோட அளவு எனக்கு என்ன ஆகலை, குறையலை. அதாவது 1 மோலுக்கே 2 மோல் CO எனக்கு ஃபார்ம் ஆகுது. இதனால் CO இஸ் மோர் ஸ்டேபிள் அட் அ ஹையர் டெம்பரேச்சர். ஓகே, சரி. அடுத்து இந்த கிராஃபில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா as the temperature increases, ஒவ்வொரு கிராஃப்க்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம பார்க்க இந்த கர்வை எடுத்துக்கிறோம். இந்த கர்வில் டெம்பரேச்சர் பொதுவாக அதிகமாகிட்டே போகும்போது del G வேல்யூ அதுக்குண்டான இப்போ இந்த கிராஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா del G வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவ், கம்மி டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா del G வேல்யூ மோர் நெகட்டிவ். அப்படியே டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போனால் ஒரு கட்டத்தில் del G வேல்யூ வந்து எங்கே போகும், 0க்கு போயிடும். அதுக்கப்புறமா எனக்கு பாசிட்டிவில் போயிடும். அப்போது அந்த 0க்கும் கம்மியான டெம்பரேச்சர், பிலோ திஸ் டெம்பரேச்சர் del G வேல்யூ எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அந்த மாதிரி நெகட்டிவில் இருக்கும்போது த மெட்டல் ஆக்சைடு உருவாகிற அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த 0க்கும் கீழே del G வேல்யூ ஆர் மோர் நெகட்டிவ் அண்ட் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஸ்டேபிள். above this temperature del G values are positive.
அப்போ மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கு எது சஜஸ்ட் பண்ணுதுன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் பிகம் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர் அண்டு டீகம்போசிஷன் பிகம் ஈஸியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரெடியூசிங் ஏஜெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் த ஆக்சைட்ஸ் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் எபோவ் இன் த டயக்ராம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே குரோமியம் ஆக்சைடு இந்த இடத்துல உருவாகுது, குரோமியம் ஆக்சைடு இங்கே உருவாகுது. அப்போ குரோமியம் ஆக்சைடுக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து பிகினிங்கில் எங்கே இருக்குது, -700லேருந்து ஆரம்பிக்குது. அதே வந்து அலுமினியத்துக்கான ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து 1000லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ கீழே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸை வச்சு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா கீழே இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸோட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் மோர் நெகட்டிவ், அப்படின்னா மோர் ஸ்டேபிள். இதில் இந்த கிராஃபில் மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸ், இந்த ஜிங்க் ஆக்சைடு, குரோமிக் ஆக்சைடு, மேங்கனீஸ் ஆக்சைடு, இதுக்கெல்லாம் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து கொஞ்சம் தான் நெகட்டிவ். அப்போ அது லெஸ் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் அதோடு நான் போட்டேன்னா இந்த மெட்டல்ஸு அதில் இருக்கிற ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு என்னவா மாறிடும், எனக்கு ஆக்சைடாக மாறிடும். புரியுதம்மா? அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த கிராஃபில் மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸு அதுக்கும் கீழே கிராஃபில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸை கொண்டு நான் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ கீழே இருக்கிற மெட்டல் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணிடும், மெட்டலாக எனக்கு ரெடியூஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இங்கே குரோமிக் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணலாம், தாராளமாக அலுமினியத்தை நான் யூஸ் பண்ணலாம். அதே அலுமினியத்துக்கு நான் குரோமிக் ஆக்சைடை பயன்படுத்த முடியாது. அதே மெக்னீஷியம் ஆக்சைடை மெக்னீஷியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ண முடியாது, மெக்னீஷியம் ஆக்சைடை மெக்னீஷியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அலுமினியத்தை நான் பயன்படுத்த முடியாது. சரியா? ஸோ அலுமினியத்தை நான் குரோமியம் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மெக்னீஷியம் ஆக்சைடை மெக்னீஷியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணலாம், கால்சியமை நான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கால்சியம் மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு லோயரில் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து இந்த இடத்துல கார்பன் லைன் எந்த இதெல்லாம் கட் பண்ணுது பாருங்கள். இந்த நெகட்டிவில் வரக்கூடிய இந்த கார்பன் வந்து கார்பன் லைன் கட்ஸ் அக்ராஸ் த லைன்ஸ் ஆஃப் மெனி மெட்டல் ஆக்சைட்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன் லைனாக எல்லா மெட்டல் ஆக்சைடையும் இன்டர்செக்ட் நெகட்டிவில் வரதுனால கட் பண்ணினே வருது. ஸோ இந்த கார்பனை வந்து நான் நிறைய மெட்டல் ஆக்சைடுக்கு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஹை டெம்பரேச்சரில் பயன்படுத்தலாம். ஸோ தெர்மோடைனமிக்கலி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அயன் ஆக்சைடை கார்பனை கொண்டு ரெடியூஸ் பண்ணுறது எது தான் எனக்கு கரெக்டான கண்டிஷன். let us go to analyze thermodynamically favorable condition for the reduction of iron oxide by carbon. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா FeO உருவாகிற அந்த கோவும் CO உருவாகிற கோவும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் வந்து நம்மளுக்கு அரவுண்டு 1000 கெல்வினில் இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 1000 கெல்வினுக்கு பிலோ டெம்பரேச்சரில் கார்பன் லைன் எனக்கு அயன் லைனுக்கு மேலே இருக்குது. அப்போ அயன் ஆக்சைடு எனக்கு ஸ்டேபிளாக இருக்குது, கார்பன் மோனோ ஆக்சைடு எனக்கு லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ பிலோ தட் பர்டிகுலர் அது இன்டர்செக்ட் ஆகிற அந்த டெம்பரேச்சருக்கும் கம்மி டெம்பரேச்சரில் கார்பனை நான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. ஸோ தெர்மோடைனமிக்லி நாட் ஃபீஸிபிள். பட் ஆனால் அந்த இன்டர்செக்ட் ஆகிற டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சரில் வந்தீங்கன்னா FeO கர்வ் வந்து நம்மளுக்கு எங்கே போகுது, மேலே போயிடுது. CO கர்வ் வந்து நம்மளுக்கு கீழே வந்துடுது. அப்போ CO எனக்கு ஸ்டேபிள் ஆகிடுது, FeO எனக்கு அன்ஸ்டேபிள் ஆகிடுது. ஸோ ஹை டெம்பரேச்சரில் FeOக்கு கார்பனை நான் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு அழகாக FeO வந்து டிசோசியேட் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. சிமிலர் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ், electrochemical principles also find
அப்ளிகேஷன்ஸ் இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். அதாவது இப்போ தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அதாவது அந்த எலிங்கம் டயக்ராமில் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ண மாதிரியே எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ஸும் மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைட்ஸ் சச் as சோடியம், பொட்டாசியம், அந்த மாதிரி ஆக்டிவான மெட்டல் ஆக்சைட்ஸை கார்பனை கொண்டு தெர்மோடைனமிக்கலாக ரெடியூஸ் பண்ணுறது நாட் ஃபீஸிபிள். அந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம எலக்ட்ராலிசிஸ் மூலமாகவோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தடு மூலமாகவோ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Such metals are extracted from their ores by using electrochemical methods. Okay. Metal salts are taken in a fused form or in the solution form. The metal ion present can be reduced by treating it with some suitable reducing agent or by electrolysis. Reducing agent பயன்படுத்தியோ இல்லை எலக்ட்ராலிசிஸ் பண்ணியோ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை நம்ம அல்லது மெட்டாலிக் சொல்யூஷன்லேருந்து மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ∆G - NFE0. இதில் என்னன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ். ரிடக்ஷனாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆடட். எஃப் அப்படின்றது ஃபாரடே, ஈன்றது எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் ஆஃப் த ரிடாக்ஸ் கப்புள். அதாவது மெயினாக அந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுற ரியாக்ஷன், அது கூட போடுற ரெடியூசிங் ஏஜென்ட், ரெண்டுத்தையும் சேர்த்து கப்புள் பண்ணால் இஎம்எஃப் வந்து எவ்வளோ வருது அப்படின்ட்டு. நமக்கு ஓவராலாக ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக போகணுன்னா ∆G வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக தான் இருக்கணும். அப்போ ∆G நெகட்டிவாக இருக்கணும்னா இந்த E0 வேல்யூ எப்படி வரணும்? நம்மளுக்கு பாசிட்டிவாக வரணும். அப்போ E0 வேல்யூ பாசிட்டிவாக வர மாதிரி நம்ம எடுக்கிற ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கணும். அதாவது கப்புள் பண்ணும்போது E0 வேல்யூ பாசிட்டிவாக வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ∆G வந்து நமக்கு நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். சரியா? when more reactive metal is added to the solution containing less reactive metal ions. அதாவது ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய மெட்டல் அயான்ஸில் ஆக்டிவ் மெட்டலை ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நான் போட்டேன் அப்படின்னா அந்த ஆக்டிவ் மெட்டல் வந்து சொல்யூஷனாக போயிடும். லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வந்து எனக்கு மெட்டலாக ரெடியூஸ் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். when more reactive metal is added to the solution containing the relatively less reactive metal ions, the more reactive metal will go into the solution. Okay. இப்போ காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ் தேன் சில்வர் சொல்யூஷன், சில்வர் அயான். இது வந்து இந்த இடத்துல அக்வஸ் சொல்யூஷனில் இருக்குது. இப்போ இது கூட நான் காப்பரோடு சேர்த்து கப்புள் பண்ணுறேன். காப்பர் எனக்கு என்னவா போயிடுது? சொல்யூஷனாக போயிடுது, அக்வஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது, சில்வர் ரெடியூஸ் ஆகிடுது. அதே மாதிரி காப்பர் சொல்யூஷனில் அதை விட ஆக்டிவான ஒரு மெட்டலை போடுறேன். யாரை போடுறேன்? ஜிங்க்கு. அப்போ ஜிங்க் எனக்கு சொல்யூஷனாக போயிடுது, காப்பர் எனக்கு டெபாசிட் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள். ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்துக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்? எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் வேல்யூ பாசிட்டிவாக வர மாதிரி பார்க்கணும். இல்லைன்னா எலக்ட்ராலிசிஸ் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே. அடுத்து வந்து எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இப்போ அலுமினியத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? அதனோட ஓர் பாக்சைட் ஓர்லேருந்து. ஓகே. இது ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஹால்-ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் கேத்தோடு வந்து என்னவா எடுத்துக்கிறோம்னா அயன் டேங்க் கோட்டட் வித் கார்பன், அது வந்து கேத்தோடாக எடுத்துக்கிறோம். ஆனோடா வந்து கார்பன் பிளாக்ஸ் இம்மர்ஸ்டு இன் த எலக்ட்ரோலைட். அதாவது கார்பன் ராடு, கொத்தா ஒரு கார்பன் ராடை வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தென் அலுமினா வந்து எவ்வளோ % எடுத்துக்கிறோம்மா? அலுமினா வந்து 20% எடுத்துக்கிறோம். அலுமினா எத்தனை %? 20% அலுமினா. அண்டு அது கூட வேறு என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிரையோலைட்டை மிக்ஸ் பண்ணுறோம். 20% அலுமினா மிக்ஸ்டு வித் கிரையோலைட். அதுக்கப்புறமா வந்து 10% கால்சியம் குளோரைடு.
இந்த கால்சியம் குளோரைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். ஓகே, மிக்சரோட மெல்டிங் பாயிண்ட்டை இன்னும் கம்மி பண்ணுது. அப்போ சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1270 கெல்வினுக்கும் அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பியோர் அலுமினியம் டெபாசிட்டட் அட் த கேத்தோட். அலுமினியம் நம்மளுக்கு எங்கே போய் டெபாசிட் ஆகுது? கேத்தோடில் போய் டெபாசிட் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினாவுக்கு ஃபார்முலா என்னம்மா? Al2O3. இந்த அலுமினா எலக்ட்ராலிசிஸ் ஆகும்போது என்னவா பிரியும்? Al வந்து மெட்டல்ஸ் இல்லையா, பாசிட்டிவாக மாறும். இருக்கிற ஆக்சிஜன் O2- ஆக்சைடாக வெளியே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் அயான் ஒரு மைனஸ் அயான் கிடைக்குது. we know that plus ions always move to the negative rod. நெகட்டிவ் எலக்ட்ரோடு எது இங்கே? கேத்தோடு. அப்போ கேத்தோடில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடில் எப்போவுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். இந்த அலுமினியம் 3+ அங்கே என்ன பண்ணிக்கும்? 3+ன்னா 3 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த நெகட்டிவ் ராடுன்னா எலக்ட்ரான்ஸ் ரீச், அங்கேருந்து அது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு எனக்கு என்னவா டெபாசிட் ஆகிடும்? அலுமினியமாக எனக்கு டெபாசிட் ஆகிடும். எங்கே? கேத்தோடில் எனக்கு அலுமினியமாக டெபாசிட் ஆகிடுது. சரி, ஆனோடு அப்படின்றது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. அங்கே என்ன நடக்கும்? அங்கே வந்து இந்த O2- இது என்ன பண்ணும்? அதுக்கிட்ட 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. எக்ஸஸாக இருக்கிற எலக்ட்ரானை வெளியே விட்டுட்டு ஓவாக ரெடியூஸ் ஆகிடுது. ஓ ஆட்டமாக எக்ஸிஸ்ட் ஆகாது, அது மாலிகுலாக தான் போகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் 2 போடுறேன். அப்போ இங்கே O2 வந்துடும். அப்போ எனக்கு எத்தனை எலக்ட்ரான் வந்துடும்? 4 எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, அப்போ ஆனோடில் எனக்கு ஆக்சிஜன் கேஸ் வெளியேறுது, கேத்தோடில் எனக்கு அலுமினியம் டெபாசிட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஆனோடாக என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்? கார்பன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனோடில் என்ன கேஸ் லிபரேட் ஆகுது? ஆனோடில் இங்கே ஆக்சிஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகுது. ஆனோட் இஸ் கார்பன், இந்த ஆக்சிஜன் அங்கேயே லிபரேட் ஆகிறதுனால அந்த ஆனோடில் இருக்கிற கார்பன் இந்த ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி எனக்கு கார்பன் மோனோ ஆக்சைடாகவும் மாறும், கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும். இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு டை ஆக்சைட்ஸ் எல்லாம் உருவாகிறதுனால கார்பனோட அளவு எனக்கு என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஆனோடு இந்த ரியாக்ஷன்ஸ்னால ஸ்லோவாக கன்சியூம் ஆகுது. ஓகே, அப்போ ஆனோடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அலுமினியம் எல்லாம் எங்கே போய் செட்டில் ஆகும்? எனக்கு கேத்தோடில் போயிட்டு செட்டில் ஆகுது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னது? ஹால்-ஹெரால்டு ப்ராசஸ். ஓகே, Bye friends, like the video, thumbs up.